எல்லாருக்கும் வணக்கங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மே மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய மே மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாகவும் ஆணித்தரமாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அனுமான் ஆஞ்சநேயர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூல நட்சத்திரம் 4 பாதமும், கங்காதேவி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூராடம் நட்சத்திரம் 4 பாதமும், முதல் கடவுள் விநாயகர் அவதரித்த நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மே மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது? ஏன்னா மே மாதம் இன்றைய பொழுதில் தான் பிறக்கப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 4வது பாதம், துலா ராசி, மகர லக்னத்தில். உங்கள் ராசியாதிபதி குரு இதுக்கு முன்னுக்கு வக்கரத்தில் இருந்தார், இப்போ வக்கர நிவர்த்தி ஆகியிருக்காரு. யாருடைய தெய்வ தாட்சியம் இல்லாமல் தன்னுடைய சுயசாரம் தனகாரகன் குரு, புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானையும் பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு அற்புதமான ஒரு கோட்சாரம். ஒரு மனுஷனுக்கு எதிர்பார்ப்புன்றது புதுசு இல்லை, எதிர்பார்ப்புன்றது எப்பயுமே இருக்க தானே செய்யுது. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் கொடுக்கறதில்ல பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயோ வருடத்துலேயோ வாரத்திலேயோ நாட்களில் தான் ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த கோட்சாரம் நல்ல விதமான கோட்சார கிரக அமைப்பு. தனஸ்தானாதிபதி சனி சுபஸ்தானத்தில் தனகாரகனுடைய வீட்டில் சுயசாரத்தில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனகாரகன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் இருக்கார் அல்லவா, அந்த புதன் சூரியனோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக 5வது பாவகத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குதுன்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் தான் இந்த மே மாதத்தில். காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும். ஒரு தானியம் இருக்குது அப்படின்னா அந்த தானியத்தில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டு அந்த குப்பையெல்லாம் போகணும்னா காற்றடிக்கும் போது மேலே தூர்வர்னா தான் தூற்றிக்கிட்டால் தான் அந்த குப்பை நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு முரத்தில் போட்டு தூற்றிக்குவாங்க காற்றடிக்கும் போது. அந்த மாதிரி வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும், அதை பயன்படுத்திக்கிடணும். இன்றைக்கி சம்பாதிச்சவங்க சாதித்தவங்க 100 பேருக்கு 200 பேருக்கு, ஏன் நமக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அந்த நமக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குதுன்னா ஒரு நேரம் தானே. அந்த மாதிரி நேரம்தான் இந்த பிரபஞ்சம் மே மாதத்தில் நமக்கு ஏற்படுத்துது. மே 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் வரும். கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் உண்மைக்கே நல்லா இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக, உசு பேத்துறதுக்காக அதெல்லாம் இல்லை. சத்தியமாக அதுக்கு எனக்கு அவசியமே இல்லை. நேர காலங்கள் சாத்தியமாக இருக்குது. சாதிக்க போகிறீங்களா இல்லை சம்பாதிக்கிற இடத்துல இருந்துக்கிறீங்களா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வச்சிங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் 10 படி உங்களை முன்னுக்கு தள்ளும். உங்களை ஏமாற்றணுன்ற எண்ணத்தில் நான் இந்த பலன் சொல்லலை. சத்தியமாக அது பாவம், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார இப்போவும் சொல்கிறேன், இந்த சூரியன் புதன் 2மே சேர்ந்துருக்கிற நேரம் பிரமாதமாக இருக்குது. லாபஸ்தானத்தை பார்ப்பதும், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் அவர் தானே லாபஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் இருக்கார், ஆட்சியில் இருக்கிறார். பரவாயில்ல, நல்லா இருக்குது. இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது. குரு நம்ம ராசியை பார்க்கிறது, குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி நம்ம ராசியை பார்க்கிறது. இது எல்லாமே நமக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை நீக்கி பொருளாதாரத்தை ஏற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலர் சொல்லுவீங்க, தனுசு ராசியில் பிறந்தவங்க என்னையா உசுர் ஒன்று போகலை, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கேன், நீ பாட்டில் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொன்னது நடக்கலையா, அடுத்த மாதம் என் வீடியோவை பார்க்காதீங்க. நடந்ததா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நடந்துடுச்சு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டாம். கமெண்ட்டில் தம்பி நீ சொன்னது நடந்ததுயா, இல்லை நீ சொன்னது எனக்கு நடக்கலை, இனிமேல் உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடுங்க கமெண்ட்டில். ஆனால் முயற்சின்ற ஒரு விதையை விதைச்சிட்டு அந்த முயற்சின்ற விதை முளைச்சதான் முளைக்கலையான்ட்டு நீங்கள் இந்த மாத கடைசியில், இந்த மாதத்து இறுதியில் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதத்திலேயே இந்த 16ஆம் தேதி ஒரு டேட்டு சொன்ன இல்லைங்களா, அதே 16ஆம் தேதிக்கு 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இன்னொரு அதிர்ஷ்டம் இருக்குது. புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம். புத்திர ஸ்தானாதிபதினா நமக்கு செவ்வாய். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு வராரு. புத்திர ஸ்தானாதிபதியுடைய பார்வை, புத்திர காரகனுடைய பார்வை லாபஸ்தானத்தை மேலே படும். அப்போது வருடக்கணக்காக நாள் கணக்காக நான் நிறைய விரதம் இருக்கிறேனுங்க, நிறைய வேண்டுதலை வச்சுருக்கிறேனுங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, கேட்காத ஜோசியம் இல்லைங்க, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை, குழந்தை பாக்கியம் உருவாகலைன்னா 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நான் இது சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேனுங்க. சில பேர் சொல்லுவாங்க சித்திரை மாதத்தில் கருதரிச்சா ஆடி மாதத்து, அதாவது சொல்லுவாங்க ஒரு வழக்கம் இருக்குது. சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அப்பனுக்கு சரியில்லை, ஆடி மாதத்தில் கருதரிச்சா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும். அதாவது இயற்கையுடைய விஷயத்தை மாற்ற முடியாது, சரியா? ஆனால் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரிப்படுத்தும். அதில் மாற்று கருத்து கிடையாது, சரியா? ஏன்னா இந்த புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தையே பிறக்காதவங்களுக்கு சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தா என்ன இருக்குது, ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தா என்ன இருக்குது இல்லையா? பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இன்னொரு நல்லது நமக்கு நடக்க போகுது. அது என்ன சாமி அப்படின்னா, சில எதிர்பார்ப்புன்றது நிறைய பேருக்கு இருந்தாலும் சொந்தமாக மண்ணு மனம் வாங்க முடியலையேன்ற ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். 5வது கட்டம்னா 5வது பாத்தியம் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் செவ்வாய் வரார். அந்த செவ்வாய் ஆட்சியிலிருந்து 8வது பார்வையை விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் உங்கள் மேலே படுது. 12ஆம் தேதிக்கு மேலே, அதாவது மே 12 தேதிக்கு மேற்கொண்டு, இப்போ நீங்கள் வெளி ஊரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஒரு மண்ணு மனம் நம்ம வாங்கினா என்ன செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாற்றம் கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அப்போ 10 வருஷமாக நான் வாடகை வீட்டில் இருக்கிறேனுங்க, 15 வருஷமாக நான் வாடகை வீட்டில் இருக்கிறேனுங்கன்னு சொன்னவங்களுக்கு இந்த தருணத்தில் சொந்தமாக மண்ணு மனம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எத்தனை நாள்னா 40 நாள். மே 12ஆம் தேதியிலிருந்து 40 நாள் வரை தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% சொந்த மண் மனை உருவாகிறதுக்குண்டான பிரார்த்தத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோ. காசு குணம் இருக்கிற இடம் தெரியல, நீ பாட்டில் வீடு வாசல்னு சொல்கிறீங்க. வீடு வாசல் வாங்கினவங்கள கட்டினவங்களை கேட்டு பாருங்கள். எம்பிட்டு காசு பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேறு 2 லட்சம் ரூபாய் கையில் இருந்தது, ஏதோ செஞ்சிடலான்னு நினச்சினங்க, இன்றைக்கி 20 லட்சம் ரூபாய் ஆகிப்போச்சு. கல்யாணம் பண்ணுறதுக்கும் சரி, வீடு வாசலை கட்டுறதுக்கும் சரி. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, கல்யாணம் செஞ்சுப்பார், வீடு வாசல் கட்டிப்பாருன்ட்டு. நேர காலங்கள் சாத்திகமாக இருந்தால் யார் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்த இந்த பிரபஞ்சம் வச்சுட்டு போயிட்டே இருந்துடும். மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க, சொந்த வீடு இருக்காது ஒரு சிலருக்கு. மாதத்துக்கு 10,000 ரூபா தான் சம்பாதிப்பாங்க, சொந்த வீடு வாசல் இருக்கும் ஒரு சிலருக்கு. இது நம்ம பார்க்க தானே செய்கிறோம். அப்போது மண்ணு மனம் உருவாகிறதுக்கு உண்டான நாட்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மே மாதம். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கு உண்டான மாதம் மே மாதம். இடமாற்றங்கள் ஆகிறது, அது வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி, இல்லை பூர்வீகத்திலேருந்து நான் வெளியே வரணுங்கன்னாலும் சரி, நினைச்சது நடக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். மாணவ செல்வங்களுக்கு இந்த நீட் இந்த மாதிரி எக்ஸாம் ஏதாவது வரக்கூடிய சூழலில் மருத்துவத்துறையில் படிக்கிறேனுங்கன்னா, ஏன்னா சுபஸ்தானாதிபதி குரு நம்ம ராசியை பார்க்கும் பொழுது இந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவம் அப்படின்னா நமக்கு செவ்வாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை பார்க்கிற 4வது பார்வையாக
அப்போ மருத்துவர்களுக்கும் மருத்துவம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த மே மாதம்ன்றது நல்ல பிரமாதமாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கிறேனுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.